தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். இன்றைய முதல் வாசகத்தில் கடவுள் இயேசுவின் பிறவியை பற்றி பேசுகிறது. இயேசு ஜனங்களுக்கு சந்தோஷமும் சமாதானமும் கிடைப்பதற்கு பிறந்தார். இயேசு அவருடைய ஆடுகளை கடவுளின் மகத்துவத்தில் கொண்டு செல்கிறார். இந்திய 2ஆம் வாசகத்தின் புனித பவுலோஸ் அப்போஸ்தலர் பேசுகிறது. கடவுள் நம்முடைய திருப்பதியில் நாம் காசு வைக்கிற பொருளில் சந்தோஷப்பட மாட்டார். கடவுள் சந்தோஷப்படுவது நாம் கடவுளின் இஷ்டம் நம்முடைய வாழ்க்கையில் செய்யும்பொழுதுதான். நாம் கடவுளின் இஷ்டம் நம்முடைய வாழ்க்கையில் செய்வதற்கு ரொம்ப முயற்சி பண்ணுவோம். இந்திய சுவிசேஷத்தில் நாம் காண்பது மரியம் தன்னுடைய இளையம்மா எலிசபெத்தை சென்று கண்டு அவர்களுக்கு உதவி செய்வதற்கு ஆக எலிசபெத்தின் வீட்டிற்கு போவது. மரியத்தின் வார்த்தை கேட்ட பொழுது எலிசபெத்தின் வயிற்றில் இருந்த குழந்தை ரொம்ப சந்தோஷப்பட்டு துள்ளிச்சாடியது. எலிசபெத்திற்கு பரிசுத்த ஆவி வெளிப்படுத்தி கொடுக்குவது மரியம் கர்த்தாவின் அம்மா என்றாகும். கர்த்தாவின் அம்மா என்னை காண்பதற்கு வருவதற்குள்ள பாக்கியம் எனக்கு எங்கே நின்று கிடைத்தது என்று எலிசபெத் சந்தோஷத்தால் கேட்டாள். யோகன்னான் இயேசுவின் அருகாமை மரியம் வழி அனுபவித்தார். அதனால் அவர் துள்ளிச்சாடினார். எலிசபெத் மரியத்தை கர்த்தாவின் அம்மை என்று அனுபவித்தார். 4 பேரும் சந்தோஷப்பட்டார். எலிசபெத் மரியத்தை பற்றி இப்படி கூறினாள்: கர்த்தாவின் வசனம் விசுவசித்தவள் பாக்கியமுள்ளவள். நம்முடைய வாழ்க்கைகளில் நாம் இயேசுவை மற்றவர்களுக்கு காட்டிக் கொடுக்க வேண்டும். நாம் இயேசுவை நம்முடைய இதயத்தில் வைத்து வாழ வேண்டும். அப்பொழுது இயேசு நம்மிடத்தில் வாழவும் நாம் போகிற இடங்களிலும் நம் செயல்களிலும் பேச்சுகளிலும் சிந்தனைகளிலும் ஈடுபடுவார். அவர் நம்மை வழிநடத்துவார். அப்பொழுது எல்லாம் சந்தோஷமும் சமாதானமும் நிறைந்தது ஆகும். மரியத்தை போல் நாம் எளிமையார்ந்து மற்றவர்களுக்கு உதவி செய்வோம். நாம் பரிசுத்த ஆவி நம்முடைய வாழ்க்கையில் வாழ்ந்து எல்லாம் செய்வதற்கு முயற்சி பண்ணுவோம். கடவுளுடைய வசனத்தில் விசுவசித்து தியானித்து வாழுவோம். கடவுள் நாம் ஒவ்வொருவரையும் அனுகிரகிக்கட்டும்.